அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பு கனமழை குறித்து வானிலை ஆய்வு மையம் அதாவது முன்னறிவிப்பு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக விவசாயிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட அறிவுரை சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன, இது பற்றி தான் இந்த செய்தியில் பேச பார்க்க போகிறோம். இது எந்தெந்த வருது அதிகமான கனமழை கொடுக்க போயிருது அண்ட் எப்பொழுது மழை வந்து ஸ்டார்ட் ஆக போயிருது தான் இந்த செய்தியில் பேச பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்திருக்கீங்க, நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு வந்து முன்மை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது விழுப்புரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட முன்னறிவிப்பு தான் வரும் 9ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி ஆகிய தேதிகளில் அதாவது கனமழை பாதிப்பை தவிர்க்க விவசாயிகள் எச்சரிக்கையாக செயல்படுமாறு கலெக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வந்து கேட்டுக்கொண்டார். ஸோ தமிழகத்தில் வரும் 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி 11ஆம் தேதி தேதிகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடக்கு கடற்கரையோர மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை வரை மழை வந்து பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த மழை காரணமாக விவசாய பணிகள் வந்து பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை உருவாகக்கூடும். இதன் காரணமாக விவசாயிகள் தேவையான முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக அப்படின்னு பார்க்கப்படுகிறத சொல்கிறாங்க. ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் நெல் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களுடைய அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. ஸோ மேற்கண்ட மழை முன்னறிவிப்பை விவசாயிகள் தீவிரமாக கருத்தில் கொண்டு மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்படுவதாக சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாக அறுவடை மற்றும் அறுவடைக்கு பிந்தைய பணிகளில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை முன்னிட்டு விவசாயிகள் பின்வரும் எச்சரிக்கையை கட்டாயம் மேற்கொள்ளுமாறு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயல் அறுவடை பணிகள் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்களை தாமதமின்றி உடனடியாக அறுவடை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் செய்து முடிச்சிடுங்க. மழை காரணமாக பயிர் வந்து வயலில் சேதமடையாமல் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ட்டும் இந்த செய்திக்குள்ளே அவர் சொல்ல வராங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.